Hello friends, welcome back. Moto G35 ஓட லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ G34 லான்ச் ஆனதை விட ஒரு மாதம் எர்லியாகவே வந்து இந்த வாட்டி G35 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டியுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோனை தான் கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து சைனாவில் லான்ச் ஆன ஃபோன் தான், அதே ஃபோன் தான் வந்து நம்ம ஊரில் கொண்டு வராங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி வந்து என்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற கம்ப்ளீட்டாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ G35க்கு ஓரளவுக்கு வரதான அப்கிரேட் இருக்கா இல்லையா, என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வரலாம், எப்போ லான்ச் ஆகுது, எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அஜியோவில் வந்து இனிலேருந்து பிக் போல்டு சேல் வந்து லைவ் ஆகுது. மிந்த்ராவில் வந்து 7ஆம் தேதியிலேருந்து ஃபேஷன் சேல் ஸ்டார்ட் ஆகுது. அஜியோ மிந்த்ராவில் இருக்கக்கூடிய டாப் ஃபேஷன் டீல்ஸ் வந்து டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அங்கே செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். G35ல அப்கிரேட்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. G32 இனிஷியலாக கொண்டு வரும்போது ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்க, ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பட் G34க்கு வரும்போது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல பூஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். பட் என்னென்னா டிஸ்பிளே எல்சிடியை மாற்றி ரெசல்யூஷனுமே வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி அந்த டிஸ்பிளே செக் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிக் பண்ணுறாங்க. பட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, டிஸ்பிளேயோட சைஸுமே வந்து சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் மட்டும் இல்லாமல் 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து ரீடைன் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்மே வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1000 Hz பிரைட்னஸ் Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனில் வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. Moto G34 பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இந்த வாட்டி புது கலர்ஸ் கொண்டு வராங்க. G34ல பார்த்த மாதிரியே வந்து இங்கேயுமே வந்து லெதர் வேரியண்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரு சைடு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து வெயிட் அதிகமாகல, 185 கிராம்ஸ் தான் இருக்குது. திக்னஸ்மே வந்து 7.79 mm இருக்குது. பட் இந்த வாட்டி பேட்டரி பேக்கப் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கேமரான்னு பார்க்குறப்போ பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் அதே 16 மெகாபிக்சல் கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் வந்து ரீடைன் பண்ணுறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து மோட்டோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து Snapdragon 695 பார்த்துருந்தோம், ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட்டான கேப்பபிள் ப்ராசர். 695 வந்து HD டிஸ்பிளேயோட பேர் பண்ணும்போது G34 ஓவராலாக வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருது. பட் இந்த வாட்டி யூனிசாக் T760 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. HMD கிரஸ்ட்டில் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் வந்து இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. யூனிசாக்கில் இது ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நியர் நமக்கு வந்து 695 கீக்குள்ளே வந்துடும். பட் மோட்டோ வந்து 695 ரீடைன் பண்ணிக்கலாம், இல்லை 6 Gen 1 மாதிரி ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். யூனிசாக் பக்கம் போனது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மினிமமே வந்து 128 GB ஸ்டோரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 4 GB ரேம் வந்து நம்ம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 8 GB ரேம் ஆப்ஷன் பற்றி தெரியல. பட் 8 GB ஆப்ஷனுமே வந்து G34 மாதிரியே வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சாஃப்ட்வேர் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த வாட்டி ஹலோ யூஐயோட வரல, MyUX தான் இருக்க போது. பட் என்னென்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது மேஜர் அப்டேட் வந்து ஒரு அப்டேட் தான், செக்யூரிட்டி அப்டேட் வந்து 2 அப்டேட்டாக. பட் அப்டேட் பாலிசி எல்லாமே வந்து ஓகே தான், பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு அப்டேட் அப்படின்றது ரீசனபிளாக இருக்குது. பட் லான்ச் பண்ணுறப்பயே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இந்த ஃபோன் வந்து Android 14 வருது. அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. Android 15 லான்ச் பண்ணி ஒரு அப்டேட் அப்படின்றப்போ வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான், 12 5G பேண்டோட வரப்போகுது. டிசம்பர் 10ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. G34 கம்பேர் பண்ணுறப்போ என்னெல்லாம் அப்கிரேட் இருக்குன்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரெசல்யூஷன் வந்து அப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சைட் பாசிட்டிவாக இருக்குது. வீடியோவில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து ரொம்ப ஒரு மேஜர் அப்கிரேட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து Moto G34 லான்ச் ஆனால் சிமிலரான அது 12,000 to 13,000 ரூபி ப்ரைஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 4 GB ரேம் ஆப்ஷன் இனிஷியல் அந்த லான்ச் ப்ரைஸ் அப்போ 10,000க்கு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ G35க்காக நீங்கள் எத்தனை பேர் வந்து எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.